வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி, ஆசானின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஜூன் 14 முற்றறிவு. ஆதி நிலையில் இருப்பு நிலையாக சுத்த வெளியாக உள்ள முற்றறிவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதே அறிவுதான் பரமாணுவாக மலர்ச்சி பெற்ற நிலையின் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்கிற இயக்க நியதியாக இருக்கிறது. பரமாணுக்களின் கூட்டு இயக்க வேறுபாடுகள் அடர்வு நிலைக்கேற்ப தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற மூன்றும் பருப்பொருட்களில் வேறுபடுகின்றது. இருப்பு நிலையாக சுத்த வெளியாக இருக்கும் வரையில் அறிவானது எல்லையற்ற தன்மையினாலும் புலன் கருவிகளின் இன்மையாலும் உணர்வற்ற தன்மையாக அசைவற்று இருக்கிறது. எனினும் அது அணு முதல் அண்டம் ஈராக அனைத்துக்குள்ளும் ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரினங்களில் புலன் கருவிகளின் எண்ணிக்கைக்கேற்ப அறிவானது உணர்தல் என்ற தன்மை பெற்று இயங்குகிறது. உணர்தலில் கூட 3 இயக்க நிலை உண்டு. அவை: 1 உணர்தல், அதனாலேயே அனுபவம் என்று சொல்லக்கூடிய இன்ப துன்பம் அனுபவம் அடைதல், ஒன்றோடு ஒன்று ஒரு இயக்கத்தோடு ஒன்று பிரித்துணர்தல். இவற்றை ஆங்கிலத்தில் காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் என்று வழங்குகிறோம். இதே அறிவு மனிதனின் 6வது நிலையான சிந்தனை அறிவாற்றலாக இயற்கையின் முழுமையை உணர்ந்து கொள்ள தகுந்த பேராற்றலாக தன் மூலமும் முடிவும் அறிந்து தான் யார் என்ற தன்னிலை விளக்கமடையும் சிறப்பாற்றலாக உயர்வு பெறுகிறது. அப்படி உயர்வு பெற்ற நிலையில் அறிவை அறிந்த விளக்கத்தில் உடலாக, உயிராக, உணர்வாக, அவற்றின் முடிவில் பரமாக இருப்பவன் எவனோ அவனே நான், நான் எனப்படுபவனே அவன் எனப்படுகின்றான். தெய்வம் எனப்படுகிறான், ஆதி எனப்படுகிறான், பிரம்மம் எனப்படுகிறான். அவனை விடுத்து தனியே ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. அவனே நான், நானே அவன் என்ற தெளிவே ஆன்மாவின் நிலையும் அதன் இயல்பும் அறிந்த தத்துவ விளக்கமே அறிவை அறிந்து அறவழி பெறாது வாழும் உயர் நெறியே ஞானம் என்றும் முழுமை பேறு என்றும் வழங்கப்பெறுகின்றது. முற்றறிவு என்ற தலைப்பிலே மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த சிந்தனையிலே எல்லா தோற்ற பொருட்களிலும் உயிரினங்களிலும் அறிவு எனப்படுவது இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அது பருப்பொருட்களிலே தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்கின்ற நிலையில், அதாவது அணுவின் வேக வேறுபாடு அழுத்தத்திற்கு ஏற்றவாறு அவையே அணுவே பஞ்சத்தன் மாத்திரைகளாகவும் பஞ்சபூதலங்களாகவும் பரிணாமம் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைப்போடும் துல்லியத்தோடவும் இயக்க ஒழுங்கோடும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே அறிவு உயிர்களில் வருகின்ற பொழுது, அவற்றின் அறிவின் மலர்ச்சியாக வருகின்ற பொழுது, 1 முதல் 5 அறிவு வரை உள்ள விலங்கினங்கள் இயற்கையோடு ஒத்து வாழுகின்ற ஒரு நிலையிலே அவை தன்மை பெறுகின்றது. அதுவே 6வது நிலையில் இறைநிலையே நானாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வை அதுவே உடலாகவும் இருக்கின்றது, உயிராகவும் இருக்கின்றது, உணர்வாகவும் இருக்கின்றது என்பதை நமக்குள்ளாகவே நாமே சிந்தித்து சிந்தனை ஆற்றலின் விரிவாக நான் என்கின்ற இந்த அறிவு எனப்படுவது எனக்குள்ளே சிற்றறிவாக இருக்கின்றது. இந்த அறிவு அதனுடைய மூலம் எதுவோ அதை அறிந்து கொள்ளும் அந்த வழியை நாடி அதை தவத்தால் பெற்று அந்த நிலைதான்
எனது முழுமையான முற்ற அறிவு என்பதை, எனக்குள் இருக்கக்கூடிய அறிவு அந்த முற்றறிவிலிருந்து பின்னப்பட்டு வந்து இருக்கின்றது என்பதை நான் வாழும் காலத்திலேயே உணர்ந்து, அவற்றின் இறையை உணர்ந்து அறவழி நடந்து அந்த அறவழியின் முழுமை பெறுவதேதான் ஞானம் என்கின்ற அறிவாகவும், அதுவே வாழும் காலத்தில் நாம் நம்மை உணர்ந்து கொள்வதோடு மட்டும் அல்லாமல் இறைநிலையை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு பக்குவத்தை பெறுகின்றதுதான் வாழும் காலத்தில் முழுமை பேறு என்கின்ற நிலையாகும். அந்த நிலையை நாம் அனைவரும் அடைய வேண்டுமானால் மனவளக்கலை மன்றங்களிலே நாடி வாருங்கள். அங்கே அறிவு திருக்கோயில் என்கின்ற நிலையை மகரிஷி அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதன் மூலம் நாம் நமது அறிவின் முழுமையை, அதனுடைய முற்றறிவான இறைநிலையை உணர்ந்து கொள்ளும் தன்மையை பெறலாம் என்று கூறி சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.